அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தேசிய பெருவிழாவில் நானும் கலந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு முன்னோடிகளாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பேரறிஞர்கள் சார்ந்த இந்த அவயமும், எழுச்சியுடன் கூடிய இந்த தமிழ் பண்பாட்டினுடைய தேசியத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் படைகளாகிய தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர்களுடைய சமயங்கள், இந்த தலைப்பை நான் முதலில் தொல்லியல் துறை சார்ந்து பணியாற்றுகின்ற எனக்கு மிக நீண்ட அனுபவம் என்று தோழர் கூறினார். நான் என்னுடைய முன்னோடிகளுக்கெல்லாம் மிகுந்த இளையவளாகத்தான் இங்கு நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஆனாலும் என்னை முதல் அமர்வாக பேச அழைத்திருக்கிறார்கள். தமிழர்களும் சமயங்களும் என்ற இந்த தலைப்பே மிகுந்த ஒரு தமிழர்களின் சமயங்கள் என்று சொல்லவில்லை, அது ஒரு அடிக்கோடிட்டு குறிப்பிடத்தக்க ஒரு சொல்லாக நான் கருதுகின்றேன். தமிழர்களும் சமயங்களும், தமிழர்கள் எந்தெந்த சமயங்களோடெல்லாம் பன்னெடுங்காலமாக அதிலிருந்து எடுத்து கொண்டார்கள், அதனோடு தங்களை இணைத்து கொண்டார்கள், அதில் தனித்துவமாக தெரிந்த தங்களுடைய அந்த தத்துவ கோட்பாட்டினை, மெய்யியல் இறை சார்ந்த அவர்களுடைய நம்பிக்கையை எவ்வாறு தனித்ததொரு நிலையில் காட்டி வருகிறார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான சாராம்சமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஆதியின் தோற்றமான இந்த தாய் தெய்வ வணக்கம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. உலகம் முழுவதும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு தொல்குடி நிலையில், பூர்வ குடிகளின் இனக்குழு வாழ்க்கையில் அது ஒரு தாய்வழி சமூகமாக தான் உலகமெங்கும் நிலவிய நாகரிகங்களில் இருந்தது. அதற்கு எந்த ஒரு பெரிய நாகரிகமும் அதற்கு விதிவிலக்கல்ல. எகிப்திய சுமேரிய நாகரிகங்களும் சரி, நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய முன்னோடியாக விளங்குகின்ற சிந்து சமவெளி நாகரிகமும் சரி, நீங்கள் உலகத்தின் அல்லது அதற்கு பின்பு வந்த பேரரசான கிரேக்க நாகரிகமும், எந்த ஒரு நாகரிகத்தினுடைய கட்டமைப்பையும், அதனுடைய கோட்பாட்டினையும், அதன் மெய்யியல் தத்துவத்தையும், அதனுடைய வழிபாட்டு இறை சார்ந்த நம்பிக்கைகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது தாய் தெய்வத்திலிருந்தே தொடங்குகிறது என்பது நமக்கு வரலாறு, தொல்லியல் மற்றும் மானிடவியல் எந்த ஒரு துறையின் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அந்த வகையில் நம்முடைய இந்த தமிழ் சமூகத்தினுடைய தாய் வழி மரபு என்பது எப்படியான ஒரு தொல் மரபை கொண்டிருந்தது, அதனுடைய நீட்சிகள் இன்று எவ்வாறு இந்த தமிழ் சமூகத்தில் ஊடாடி கொண்டு நிலை பெற்று கொண்டு தன்னை முன்னிறுத்தி கொண்டு தனித்துவத்தோடு விளங்குகின்றது என்பதை நான் உங்களுக்கு ஒரு சில காட்சிகள் மூலமாக மெய்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக தாய் தெய்வத்தை பற்றி நாம் அனைவரும் அறிந்தது, கொற்றவை என்ற தாய் தெய்வம் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு வீர தெய்வமாகவும், வெற்றியினுடைய தெய்வமாகவும், போர்க்கடவுளாகவும் காட்டப்படுகின்ற ஒரு தெய்வமாக கொற்றவை வழிபாடு நமக்கு இருக்கின்றது. புறப்பாடலும் அகப்பாடலும் கொற்றவை பற்றி குறிப்பிடுகின்றது. ஆயினும் இந்த கொற்றவை என்ற சொல் நமக்கு நேரடியாக சங்க இலக்கியத்தில், அதாவது மேற்கணக்கு நூல்களில், அந்த 8 தொகை நூல்களில் இடம்பெற்ற இடங்கள் மிக குறைவு. கொற்றி என்ற சொல் தான் அங்கு இடம்பெற்று இருக்கின்றது. ஐரை என்ற சொல் இடம்பெறுகிறது. கொல்லி பாவை என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த கொற்றவை என்ற சொல் முழுமையாக நமக்கு சிலப்பதிகாரத்தில் இந்த சொல் கையாளப்பட்டு வருகிறது. அப்போ இந்த கொற்றி என்ற சொல் முதலில் அது வெற்றிக்குத்தான், அல்லது ஒரு போர் தொடங்கும் பொழுது அது ஒரு வெற்றிக்காக வழிபடப்பட்ட தெய்வமா
என்றால் அது அவ்வாறு இல்லை. என கொல்லிப்பாவை, கொல்லிமலையினுடைய பாவையாக சேர மன்னர்களுக்கு கீழ் இருந்த குறுநில மன்னர்கள் இவர்கள் எல்லாம் வழிபட்டு வந்த அவர்களுடைய தெய்வமாக விளங்கிய இந்த கொல்லிப்பாவையை நமக்கு வந்து சங்க இலக்கியம் முன்னிறுத்தி காட்டுகிறது. இப்போ இதற்கு முன்பாக இந்த அணங்கு என்ற ஒரு தன்மை, அதாவது போர் தெய்வமாக, போர்க்கடவுளாக வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலையில் காட்டப்படுகின்ற இந்த கொற்றவையினுடைய இந்த உருவ அமைதி மற்றும் குறியீட்டு தன்மைக்கு முந்தையதாக அணங்கு என்ற ஒரு தன்மை, அதைத்தான் இந்த பழந்தமிழ் இலக்கியம் வந்து அடிநாதமாக காட்டி வருகிறது. இது மிக முக்கியமான ஒரு குறிப்பாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சங்க இலக்கியத்தில் முருகு என்ற சொல், அந்த முருகு என்ற சொல் ஒரு தன்மையோடு அதனுடைய தன்மையை காட்டுகிறது. இளமை, வீரம் மற்றும் வெற்றி, இந்த தன்மைகளை இணைத்த ஒரு உருவத்தை தான், அதனுடைய அந்த பன்முக தன்மையை தான் இந்த சொல் வந்து முருகு என்ற சொல் குறிப்பிடுகிறது. முருகன் என்ற சொல் அதனை வந்து ஒரு பெயர் சொல்லாக மாற்றுகிறார். அதனால தான் ஐராவத மகாதேவன் அவர்கள் மிக அழகாக தன்னுடைய குறிப்பில் கூறினார்கள், நீங்கள் 2000 வருடத்திற்கு முந்தைய சங்க இலக்கியத்தில் கூறப்பட்ட முருகனை பற்றி பேசுகிறீர்கள், நான் அதற்கு முந்தையதாக 2000 வருடத்திற்கு முந்தையதாக சிந்துவெளி நாகரிகத்தின் ஒரு உணர்வோடு தன்மையோடு கூடிய அணங்கு என்ற முருகு பற்றி நான் உரையாற்றி கொண்டிருக்கிறேன் என்று அவர் மிக அருமையாக குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இந்த முருகு, சூர், அணங்கு அதை பற்றி பேராசிரியர் அவர்கள் எல்லாம் மிக விரிவாக பேச இருக்கின்றார்கள். நான் அந்த தன்மைக்காக சொல்ல வருகிறேன். எந்த ஒரு அணங்கு தன்மை முதலில் நமக்கு இந்த தாய் வழிபாட்டினுடைய ஒரு தன்மையாக நமக்கு வழிபாட்டில் இருந்தது. அச்சம் தரக்கூடிய நிலையில், வளமை தரக்கூடிய, அதாவது நன்மை செய்தால் நன்மை பயக்கும், தீயது செய்தால் அதுவே கூற்றாகும் என்ற நிலையில் இந்த அணங்கினுடைய தன்மை வந்து மக்களால் காலங்காலமாக நம்பிக்கையால் கை கொள்ளப்பட்டு சங்க இலக்கியத்தில் பிரதிபலிக்கின்றது. அதாவது இந்த சொல் வந்து அந்தந்த, நீங்கள் ஐரை என்றால் ஐரை மலையில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தெய்வத்தை குறிப்பிடு, கொல்லிப்பாவை என்றால் கொல்லிமலையில் உரையக்கூடிய ஒரு அணங்கினுடைய தன்மை. இப்போ தமிழ் சமூகத்தினுடைய தாய் தெய்வங்களை வந்து பல்வேறு நிலைகளில் இருந்திருக்கிறார்கள். பல்வேறு தோற்றங்களுடனும் அவர்கள் அந்தந்த பிராந்தியங்களோடு, தமிழகத்தினுடைய அந்தந்த நிலப்பகுதிக்கு ஏற்ற தன்மைகளோடும் அந்த தெய்வங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் நாம் இந்த சொல்லாடலிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ மலைதோறும் உரைகின்ற அந்த தாய் தெய்வத்தினுடைய வழிபாடு என்பது நமக்கு ஒரு ஃபெரோசியஸ் தன்மையில்தான் அதற்கு பழிச்சடங்குகளை நடத்தி அந்த தொல்குடி தன்மையினுடைய வழிபாட்டு சடங்குகள் எல்லாம் அந்த இடத்தில் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை தான் நாம் வந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நம்ம இந்த தாய்வழி சமூக மரபில் இருந்து நாம் இந்த அடிக்கூறுகள், அதாவது முதல்ல வேட்டை சமூகத்தில் தாய் தெய்வம், நம்முடைய இந்த ஒட்டுமொத்த உலக பண்பாட்டினுடைய கட்டமைப்புகளை ஒரு 2 நிலைகளில் சித்தரிக்கலாம். ஒன்று உணவு தேடும் சமூகம், மற்றொன்று உணவை உற்பத்தி செய்யும் சமூகம். இந்த உணவு தேடும் சமூகம் என்பதில் முதன்மையானது வேட்டை சமூகம். இது ஆதியில் வந்து கற்கால மனிதர்களிலிருந்து நமக்கு இந்த வேட்டை சமூகத்தினுடைய நிலை தொடங்குகிறது. இந்த வேட்டை சமூக நிலையிலேயே தாயே முதன்மையாக இருந்தால் என்பதைத்தான் உலகெங்கிலும் உள்ள பல பழங்குடிகள் நமக்கு வந்து அதை நிரூபிக்கின்றன. இன்றும் ஆஸ்திரேலிய பழங்குடிகளில் அந்த தாய், அந்த மூதாயே வந்து முன்னிற்பால். அந்த தீவில் வந்து நம்ம வந்து அந்நியர்கள் போய் இறங்கும் பொழுது அந்த மூதாய் வந்து ஒரு கட்டளை கொடுத்தால்தான் அந்த இளைஞர்கள் வந்து அவர்களை வரவேற்பதோ அல்லது அவர்களை எதிர்ப்பதோ செய்வார்கள் என்பதாக இன்றும் அது நடைமுறையில் இருக்கிறது. ஆக இந்த வேட்டை சமூகத்தினுடைய இந்த தாய் தெய்வ நிலையை வந்து நம்முடைய தமிழ் சமூகத்தில் நாம் வந்து கொற்றவை என்ற அந்த தெய்வமாகத்தான் நாம் வந்து பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த புதைத்தல் பண்பாடு, அதாவது கற்காலத்தினுடைய நிலையில், பழைய கற்காலம்
அதிலே வந்து 2 நிலை, கீழே பழங்கற்காலம், மேலை பழங்கற்காலம், அதன் பின்பு நுண்கற்காலம், அதன் பின்பு பெருங்கற்காலம். இந்த பெருங்கற்காலத்தினுடைய ஈம சின்னங்களில் எவ்வாறெல்லாம் இந்த தாய் தெய்வ கூறுகளை வந்து மக்கள் தனித்துவமாக அதை கையாண்டார்கள் என்பதற்கான ஒரு சான்றாக நாம் இந்த தாலியில் புதைத்தல் என்ற இந்த பண்பாடு, அதாவது இந்த தாலியில் புதைத்தல் என்ற பண்பாடு வந்து பொதுவாக ஆற்றங்கரை நாகரிகங்களில் இருக்கின்ற பகுதிகளிலெல்லாம் இந்த தாலியில் புதைத்தல் என்ற ஒரு பெருங்கற்கால ஈம சின்னங்கள் வந்து கிடைக்கிறது. அது நமக்கு வந்து இங்கு ஆதிச்சநல்லூரில், வைகை ஆற்றங்கரையில், இது போன்ற சிந்து சமவெளி நாகரிகத்தில் இது போன்ற இந்த தாலியில் புதைக்கும் பண்பாடு என்பது ஒரு மரபு. அந்த மரபு என்பது மண்ணோடு தொடர்புடையதாகத்தான் வந்து இருந்திருக்கிறது. இதற்கு வந்து அதாவது இந்த பண்பாடுகளை வந்து நீங்கள் உலகம் முழுவதும் 2 வகையான பண்பாடுகளிற்குள்ள அடக்கிவிடலாம். ஒன்று நீர்வழி பண்பாடு, மற்றொன்று நெருப்பு வழி பண்பாடு. இந்த நீர்வழி பண்பாடு என்பது ஒரு முக்கியமான, இப்போ நெருப்பு வழி பண்பாடு என்பது நமக்கு தெரியும், வைதிகம் சார்ந்த அந்த சமயங்கள் எல்லாம் அதற்குள் அடங்கும். நெருப்பு அவர்களுக்கு கடவுளாகவும் எல்லாவற்றிற்கான தீர்வாகவும், அது உணவிலிருந்து இறை வழிபாட்டிலிருந்து சடங்குகளிலிருந்து எல்லாவற்றிற்கும் நெருப்பு பண்பாடாக பயன்படுத்துவது. இந்த நீர் பண்பாடு என்பது நமக்கு வந்து நம்முடைய எந்த ஒரு முன்னோர் வழிபாடாகட்டும், நீத்தார் வழிபாடாகட்டும், குலதெய்வ வழிபாடுகளாகட்டும், நடுகள் வழிபாடுகளாகட்டும், அல்லது நம்முடைய பெருங்கோயில்களில் நிலை பெற்ற நம்முடைய இந்த தெய்வங்களாகட்டும், ஒரு நீர்நிலைகளிலே அமைப்பதும் நீரோடு தொடர்புடையதாக அந்த தெய்வங்களினுடைய வழிபாட்டு மரபுகளை காட்டுவதும் நம்முடைய மரபு. இதற்கு வந்து ஒரு பெருஞ்சான்று வந்து மொகஞ்சதாராவினுடைய அந்த புனித குளம், அந்த குளத்தினுடைய ஒரு மினியேச்சர், ஒரு சிறு சிறு கட்டமைப்புகள் தான் நம்முடைய இந்த தமிழகத்தினுடைய எல்லா திருக்கோயில்களிலும் ஒரு புனித குளம் அமைத்தல் என்பது. அப்போ நீராடுதல் என்பது ஒரு மிகப்பெரிய நீர் பண்பாடாக காலங்காலமாக ஒரு வழிபாட்டு சடங்கு நிலையில் முதன்மைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தாலியில் புதைத்தல் என்பது நீரோடு ஆற்றங்கரைகளில் அமைத்தல் என்பது ஒரு முக்கியமான குறியீடாக நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு அரசு உருவாக்கத்தில் இந்த கொற்றவைக்கான நிலை, அந்த தெய்வத்தை வந்து எப்படி வேண்டி அவர்கள் அந்த வெற்றிக்காக வீரர்கள் தங்களுடைய தலையை நவகண்டமாக அவர்கள் பலி கொடுத்து அந்த வெற்றியை அவர்கள் எப்படி வந்து அணுகுகிறார்கள் என்பதை கொற்றவை பற்றிய வணக்கம் வந்து நமக்கு சொல்கிறது. இதையெல்லாம் ஒரு வேட்டை சமூகத்தின் நிலையாக இருக்கலாம். அதன் பின்பு நமக்கு வந்து வேளாண்மை சமூகம், வேளாண் சமூகம், இது உணவு உற்பத்தி செய்யும் சமூகம். இந்த உணவு உற்பத்தி செய்யும் சமூகம் வந்து 2 நிலைகளில் இருக்கிறது. ஒன்று கால்நடை சமூகமாகவும் மற்றொன்று வேளாண் சமூகமாகவும். இந்த கால்நடை சமூகத்தில் வளர்ப்பு விலங்குகளை கொண்டு உணவை எவ்வாறு உற்பத்தி பெருக்கம் செய்து கொள்வது, மற்றொன்று வேளாண்மை மூலமாக எவ்வாறு உணவை உற்பத்தி செய்து கொள்வது. இந்த 2 நிலைகளில் சமூகத்தினுடைய தொழில் நிலைகளும் மக்களும் அந்த பண்பாட்டோடு சேர்ந்து தங்களுடைய தெய்வங்களை உணர்ந்து கொள்கிறார்கள். இதில் இந்த வேளாண் சமூகத்திற்கு மிக முக்கிய ஆதாரமாக இந்த தாய் தெய்வம் இருக்கிறது. நீங்கள் வந்து வேளாண் சடங்குகளில் பெண்ணை தவிர்த்து நீங்கள் வேளாண் சடங்குகளை எதுவும் செய்ய இயலாது. வேளாண்மைக்குரிய ஒரு குறியீடாகவே பெண்ணினுடைய எல்லா அம்சங்களும் அதில் வந்து ஒரு குறியீட்டு வழிபாட்டு நிலையில் இருப்பதை நாம் வந்து இப்போ பார்க்க இருக்கின்றோம். அப்போ இந்த கால்நடை வளர்ப்பு சமூகத்தில் இந்த பெண்ணினுடைய நிலை என்ன, இந்த தாய் தெய்வத்தினுடைய நிலை என்ன என்று பார்த்தால் அது 2ஆம் நிலையாக தான் இருக்கின்றது. அந்த வகையில் தான் நம் இந்த கால்நடை வளர்ப்பு சமூகத்தினுடைய இந்த நடுகள் வழிபாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து வீரர்களுக்கான ஒரு வழிபாட்டு நிலையாக நாம் பார்க்கிறோம். இதிலும் வந்து ஊடாடி இருக்கின்ற இந்த தாய் தெய்வத்தினுடைய முக்கியத்துவத்தை தான் நாம் வந்து ஐயனாருடைய நிலையில் வந்து நாம் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதல்ல போடுங்க. இது வந்து பொதுவாக இந்த கருவி வணக்கம் என்பதுதான் முதலில் நமக்கு, ஏனென்றால் உணவை எது தருகின்றதோ அதுவே முதலில் வணக்கத்திற்குரிய பொருளாக இருந்தது. இந்த வழிபாடு என்பது தொடங்குவது
மக்கள் வந்து இறையை பற்றிய நம்பிக்கை இவை எல்லாவற்றுக்குமான பல தத்துவ கோட்பாடுகள் இருப்பினும் உணவு தான் முதலில் பிரதானம். அந்த உணவை எது வழங்குகின்றதோ அதுவே அவர்களுக்கான ஒரு வணக்கத்திற்குரிய ஒரு கடவுள். அந்த வகையில் முதலில் இந்த கருவி வணக்கம், இந்த கருவி வணக்கத்தில் நமக்கு 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய தமிழகத்தில் அத்திரப்பாக்கம், பரிக்குளம் என்ற இடங்களில் இந்த பழைய கற்கால கருவிகள் இருக்கின்றன. இந்த கற்கால கருவிகளினுடைய வணக்க நிலையை இன்றும் நீங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி பகுதிகளில் இன்றும் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு கிராமத்தின் மரத்தடியிலும் இந்த கருவிகள், புதிய கற்கால கருவிகள் குவிக்கப்பட்டு அவை வந்து இன்று வழிபாட்டில் இருக்கின்றன. ஆக இந்த கருவியினுடைய ஒரு பிற்காலத்தினுடைய ஒரு மெருகேற்றப்பட்ட அல்லது செவ்வியலாக்கப்பட்ட ஒரு தன்மைக்குரிய கடவுள் யார் என்பது தான் நமக்கு தெரியும். முருகனுடைய கையினுடைய வேல். அப்போ இது போன்ற, அடுத்தது போடுங்க தோழர், அடுத்த படம். இது போன்ற தன்மைகளை வந்து நம்ம அந்த 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வழிபாட்டு மரபினுடைய தொடக்கம், அது உண்மையில் இன்றைய கடவுள் பற்றிய தொன்மங்களோடும் இன்றைய கடவுள் பற்றிய தத்துவங்களோடும் அது இருந்ததா என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அது வந்து அந்த கருவி வணக்கம் என்பது எது அவர்களுக்கு உணவையும் எது அவர்களுக்கு உயிர்களின் மீதான ஒரு பயத்தையும் விலக்கியதோ அதை அவர்கள் வணங்கினார்கள். அந்த வகையில் அந்த கருவி வணக்கம். அதன் பின்பு நாம் நேரடியாக சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு தான் முதலில் செல்ல வேண்டும். ஏன்னா காலத்தால் முந்தைய நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய மரபுகள் வேரூண்டியுள்ள அந்த நாகரிகத்தை நாம் விட்டு தமிழ் சமூகத்தை பேச இயலாது. அந்த வகையில் அங்கு கிடைத்திருக்கின்ற இந்த சுடுமண் உருவங்கள், தாய் தெய்வ உருவங்கள் எண்ணற்றவை. அந்த சுடுமண் உருவங்களை பற்றி பல அறிஞர்கள் வந்து எழுதியிருக்கிறார்கள். அதில் வந்து ரோமிலா தாப்பர் அவர்கள் மற்றும் சுவிராஜ் ஜெய்ஸ்வால் அவர்கள், செவின் ரத்னாகர் போன்ற மிகப்பெரிய மார்க்சிய அறிஞர்கள் அதை பற்றி உரையாடி இருக்கிறார்கள். இந்த பொம்மைகள், இந்த உருவங்கள் எல்லாம் வழிபாட்டில் தான் இருந்தனவா அல்லது வழிபாட்டு சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்டனவா என்பது போன்ற பல விவாதங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இருப்பினும் அந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது முற்றிலும் நாம் அறிந்த ஒன்று. அது ஒரு வேளாண் சமூகம். அந்த வேளாண் சமூகம், ஏன்னா 5 நதி பாய்கின்ற இடத்தில் மிக வளமையான ஒரு கட்டமைப்போடு அது ஒரு வேளாண் சமூகமாக தொடங்கி வேளாணினுடைய உபரி உற்பத்தி வணிகமாக பெருகி அது வணிக நகரங்களை கட்டமைத்தது. இதைத்தான் நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து மிக சுருக்கமாக ஒரு வரியில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அப்போ இந்த வேளாண் சமூகம் தான் ஒரு நகர உருவாக்கத்திற்கு அடிப்படை. அப்போ அந்த நகர அடிப்படைக்கு வந்து இந்த தாய் தெய்வம் தான் வந்து மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது என்பதைத்தான் இவர்கள் அந்த வழிபாட்டு நிலையிலிருந்து குறியீட்டு நிலைக்கு வந்து விட்டார்கள். நேரடியாக வேளாண் சடங்குகளில் வந்து பெண்ணிற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை எல்லாம் குறியீட்டு நிலையில் இந்த சுடுமண் உருவங்களாக அவர்கள் தங்களுடைய இல்லங்களில் வந்து வைத்திருக்க வேண்டும் என்பதான கருத்து வந்து வைக்கப்படுகிறது. அடுத்து இவையெல்லாம் அந்த தாய் தெய்வங்களுடைய உருவங்கள். இதில் பாருங்க, இந்த ஆடைகள், இந்த அணிகலன்கள் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. நீங்கள் வந்து கிரேக்க ரோமர்களுடைய அந்த பெண் தெய்வங்கள், இஸ்டார் போன்ற பெண் தெய்வங்கள் எல்லாம் இவ்வளவு அணிகலன்கள் இருக்காது. இவர்களுடைய இந்த மணி மாலைகள், இந்த ஆரங்கள், இவையெல்லாம் வந்து இன்று வரையான இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு முன்னோட்ட நிலையைத்தான் நமக்கு வந்து உணர்த்தி கொண்டு இருக்கின்றன என்பது மிகவும் முக்கியமானது. அடுத்து அதை ஏன்ட்ட கொடுத்துறீங்களா? நான் ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஓகே. அதன் பின்பு நமக்கு இந்த புலியை குத்துகின்ற, இருபுறமும் பாய்ந்து வருகின்ற இந்த புலியை கொல்லக்கூடிய ஒரு தாய் தெய்வம். இது ஒரு முத்திரை, அது ஒரு முத்திரை. 2 முத்திரைகளிலும் பார்த்தீங்கன்னா 2 புறமும் புலியை அதாவது கொல்லக்கூடிய, பாய்ந்து வருகின்ற புலியை கொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து பார்க்குறோம். இது வந்து பெண்ணினுடைய அந்த தாய் தெய்வத்தினுடைய வீரத்திற்காக அவள் எவ்வாறு போற்றப்பட்டாள், மேலும் அவள் வேட்டை சமூகத்தில் எவ்வாறு முன்னின்றாள் என்பதனுடைய ஒரு குறியீட்டு தன்மையை தான் இது வந்து காட்டுது. அதன் பின்பு அடுத்து
இது இது இந்த முத்திரை மிகவும் குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து இந்த ஒரு மரம் இருக்கு. இந்த மரம் வந்து அரச மரம். இந்த அரச மரத்தின் நடுவே ஒரு பெண் தெய்வம் நிற்கின்றது. அந்த பெண் தெய்வத்தின் முன்னே ஒருவர் வந்து மண்டியிட்டு வணங்குகின்றார். அவருக்கு பக்கத்தில் வந்து ஒரு காளை மாடு நிற்கிறது. அந்த மண்டியிட்டு வணங்குகின்ற அந்த தலைவன், அது ஆண் உருவம். அந்த மரத்திற்குள்ளே காட்டப்பட்டிருப்பது பெண் தெய்வம். கீழே வந்து பழிப்பொருட்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கின்றன. கீழே வந்து 7 பெண்கள் கைகோர்த்து வரிசையாக நிற்கின்றன. இது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. நம்முடைய இந்த 7 சப்த மாதர்கள் என்று சொல்வார்கள். அதாவது அன்னையர் 7 இந்த 7 கன்னிமார்களினுடைய வழிபாடு என்பது தமிழகத்தினுடைய எந்த நீர்த்துறைகளுக்கு சென்றாலும் நீங்கள் அதை வந்து கவனிக்க முடியும். இந்த 7 என்ற சொல் மிகவும் முக்கியமான ஒன்று. 7 என்றால் நம்முடைய தமிழ் எண்ணில் அது ஒரு முழுமை பெற்ற எண். அதாவது எப்படி வந்து சதம் வந்து 10 இது போன்ற எண்கள் முழுமை பெற்ற எண்களாக வடமொழியில் இருக்கின்றதோ, அது போன்ற 7 என்ற சொல் ஒரு முழுமை பெற்ற எண். 7 என்றால் 7 என்ற எண்ணை குறிப்பதல்ல, அது இன்ஃபினிட்டி, எண்ணற்ற என்ற அர்த்தத்தை அது குறிப்பிடக்கூடியது. ஆக இந்த நீரோடு தொடர்புடைய இந்த மங்கையர் 7 இந்த 7 மங்கையர்களும் நீரோடு தொடர்புடைய கன்னியர்கள். இன்றும் நீங்கள் வந்து தமிழகத்தின் எந்த ஒரு கிராமப்புறங்களில் சென்றாலும் 7 செங்கல்களை அவர்கள் வைத்து வழிபடுகின்ற நிலையை வந்து நாம் கண்ணார பார்க்கலாம். அது அந்த 7 கன்னிமார் என்றே குறிப்பிடுவார்கள். அந்த 7 கன்னிமார்கள் ஒன்று கிணத்தடியில் இருப்பார்கள், இல்லை வந்து குளக்கரையில், அல்லது அவர்களுடைய வீட்டின் கொல்லைப்புறத்தில் வைத்து வழிபடுகின்ற இந்த வழக்கத்தினுடைய இன்றைய நம்முடைய இந்த நாட்டார் வழிபாடாக அது நின்றுவிட்ட ஒரு நிலையினுடைய மிக மிக செவ்வியல் தன்மையை வந்து நம்ம இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் இந்த முத்திரையிலிருந்து நாம் பார்க்கின்றோம். அதன் அடுத்து இப்போ இந்த தன்மையினுடைய ஒரு தொடர்ச்சி நேராக வந்து வேளாண் சமூகம் சார்ந்த இந்த ஊர்களோடு நின்று விட்டனவா என்றால் இல்லை. இது வந்து இந்த பெருந்தெய்வ கோட்பாட்டோடு இணைந்து இது வந்து சாலுவன் குப்பம் என்று நம்ம மாமல்லபுரத்திற்கு அருகில் உள்ள சாலுவன் குப்பம் என்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட இந்த மங்கையர்கள். இதில் வந்து 5 உருவங்கள் இருக்கின்றன. ஆனால் இது 7 பேர் கை கோர்த்து ஆடுகின்ற அந்த குன்றக்குறவை காட்சி. அப்போ இந்த நிலை என்பது இந்த மங்கையர்கள் கைகோர்த்து ஆடுகின்ற கைகோர்த்து நிற்கின்ற இந்த தன்மையானது ஒரு தொன்று தொற்ற ஒரு தொடர்ச்சியை வந்து காட்டிக்கொண்டே வந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த குன்றக்குறவை பற்றி சிலப்பதிகாரம் மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. அடுத்து அதன் பின்பு இந்த சமூகத்தினுடைய தனித்ததொரு ஒரு தலைமை அது வந்து எவ்வாறு தாய் தெய்வத்திற்கு இருந்தது என்பதைக்கு வந்து நமக்கு ஒரு ஏன்னா வந்து இப்போ நீங்கள் கிரேக்கத்திலையும் வந்து எகிப்திலையும் அந்த அரசியரை வந்து அந்த ஓவியங்களிலும் அந்த உருவங்களிலும் காட்டப்பட்டு இருக்கின்ற தன்மையெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். நமக்கு வந்து ஒன்றாக, அதாவது கொற்றவையினுடைய அந்த சிற்பங்களுக்கு முன்பாக ஒரு உருவம் நமக்கு கிடைத்தது 3500 வருடங்களுக்கு முன்பாக என்றால் அது வந்து இந்த சிலைதான். இது ஒரு வெண்கல சிலை. இது ஒரு ஆடல் மங்கை என்பதாக பல அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆயினும் அவர் வந்து இந்த இடுப்பில் வந்து கை வைத்து நிற்கின்ற இந்த தோரணை, அவருடைய இந்த ஆளுமை, இது அதன் பின்பு இவருடைய இந்த ஆடை அலங்காரம், அவருடைய அந்த உருவ அமைதி, இவையெல்லாம் வந்து இது வந்து ஒரு தலைவிக்கு உரிய நிலையாகத்தான் வந்து பார்க்கப்பட்டு செரின் ரத்னாகர் அவர்கள் இவர் ஒரு அரசியாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். அப்போ இந்த தமிழ் சமூகம், அதாவது இந்த சிற்பம் வழிபாட்டு நிலையில்தான் சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் வழிபாட்டு நிலைக்கே தாய் தெய்வம் போய்விட்ட நிலை. நேரடியாக தாயே அந்த சமூகத்தினுடைய முன்னிலையில் நிற்கின்ற ஒரு தன்மையை வந்து அங்கே பார்க்க முடியல. அது வந்து வாழ்வியல் நிலை. ஆனால் தாய் தெய்வங்கள் எல்லாம் வழிபாட்டு நிலைக்கு போய்விட்ட ஒரு நிலையை தான் நம்ம சிந்துவெளியிலேயே பார்க்கின்றோம். அப்போ தாய் தெய்வத்தினுடைய அல்லது தாய் வழி சமூகத்தினுடைய காலம் இன்னும் முன்பாக சென்று கொண்டு இருக்கிறது. அடுத்தது இந்த தோரணை இருக்கு இல்லையா, சிந்துவெளி நாகரிகம் காட்டிய அந்த பெண்ணினுடைய அந்த தோரணை, அந்த அதிகாரம், அந்த பதவியினுடைய அந்த வெளிப்பாடு, இவைகளை நாம் வந்து இந்த கொற்றவையினுடைய ஒரு
ஐகானில் தான் நம்ம பார்க்க முடியும். இது பல்லவனுடைய காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பீஸ் என்று இதை கூறுவோம் நாங்கள். கலை வரலாற்றில் இது ஒரு முக்கியமான சிற்பம். இந்த சிற்பத்தை வந்து அவர் நுழைவு வாயிலே கொடுத்திருக்கிறார். ராஜசிம்மன், அந்த கோயிலை கட்டிய ராஜசிம்மன் நுழைவு வாயிலே இடதுபுறம் வந்து இந்த சிற்பத்தை வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. இதில் காணப்படுகின்ற இந்த ஒரு இதை வந்து என்னவென்று சொல்வது, இதை அதிகாரம், பதவி, அதற்கான ஆளுமை இவையெல்லாம் தாண்டி இதில் மற்றொரு தனித்துவமும் இதில் மிளிர்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த தமிழ் சமூகத்தில் ஊடாடி நிற்கின்ற ஒரு தாய் தெய்வத்தின் வழிபாடாக இன்று வரை தொடர்ந்து வருகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து இப்போ இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டிய இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய இந்த வெண்கல சிலை, இது போன்ற அதே குறியீட்டு நிலையை வந்து நம்ம இங்கே கிடைச்ச ஒரு பானை ஓட்டில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு இந்த தாய்வழி சமூகத்தினுடைய இந்த தொடர்பு, தொல்மரபு நீட்சி நம்முடைய இந்த சமூகத்தில் ஊடாடி கொண்டே இருந்திருக்கின்றது என்பதை தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக தொல்லியல் அகலாய்வுகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கலை வரலாற்றில் சிற்பங்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றும் நம்முடைய பண்பாடுகள், நாட்டார் வழக்குகள், சடங்குகள் எல்லாவற்றிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து அதன் பின்பு நமக்கு வந்து அந்த பெருங்கற்காலத்தில் தாலியில் புதைத்தலுக்கு முன்பாக இந்த இம்மாதிரியான கற்திட்டைகள், இந்த கற்திட்டைகள் தான் முதலில் பெரும் கோயில்களுக்கு ஒரு கட்டமைப்பாக இருந்தது. ஒரு பெரும் கோயில்களை நிறுவுவதற்கான ஒரு மிக முன்னோடியான ஒரு செயலாக இந்த கற்திட்டைகளை நாம் கூறலாம். இந்த கற்திட்டைகளில் இருக்கக்கூடிய இந்த இடுதுளை, இந்த ஒவ்வொரு இதுலையும் உங்களுக்கு துளை இருக்கு பாருங்க, இந்த இடுதுளைகளுக்கு வந்து ஒரு கருதுகோள் வைக்கப்பட்டு உள்ளது. அதாவது அறிஞர்களால், தொல்லியல் ஆய்வாளர்களால் ஒரு சில கருதுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அதாவது தாயினுடைய உயிர் வெளிவரக்கூடிய ஒரு யோனியின் வடிவமாக இதை வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதாவது உயிர் வந்து மீண்டும் உள்ளே போய்விட்டது, மீண்டும் அந்த உயிர் என்ன செய்யணும், வெளியே வரணும். அப்போ அதற்கான ஒரு யோனியின் வடிவமாக இந்த துளைகள், பொதுவாக இந்த இடுதுளைகள் வழியாக உணவுகளை வைப்பதற்கும், அவர்களுடைய அந்த வருடாந்திர உணவை படைப்பதற்கும், பலிகளை கொடுப்பதற்கும், அல்லது வந்து காற்று நீர் வந்து உள் செல்வதற்குமாக அமைக்கப்பட்ட துளை என்பது ஒரு கருத்தாக இருப்பினும், மற்றொரு கருத்தும் பண்பாடு சார்ந்து வைக்கப்படுகிறது. இது தாயினுடைய அந்த கருவாய் துளை என்பதாக நமக்கு வந்து ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மோட்டூர், திருவண்ணாமலை அருகில் உள்ள மோட்டூர் என்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு விசிறிக்கல், இதை வந்து தாய் தெய்வம் என்று தான் குறிப்பிடுகிறார்கள். பெருங்கற்காலத்தில் தாய் தெய்வத்தை வந்து மிக முக்கியமாக அதாவது கல்லால் செய்யப்பட்ட முதல் வடிவமாக நம்ம இந்த தாய் தெய்வத்தை குறிப்பிடலாம். அடுத்து வந்து உடையாநத்தம், விழுப்புரம் அருகில் உடையாநத்தம் ஊரில் இருக்கின்ற இந்த விசிறிக்கல், இது வந்து பெருங்கற்காலத்தினுடைய ஒரு ஈம சின்னம். இதை வந்து தாய் தெய்வ வடிவமாகத்தான் இன்றும் வந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இதற்கு அடியில் தாலியில் புதைக்கப்பட்டுள்ளது அந்த ஈம சின்னம் இருக்கின்றது. சுற்றி கல்வட்டம் இருக்கும். இந்த இந்த பெருங்கல்லை சுற்றி வட்டமாக கல்வட்டம் இருக்கும். அப்போ இதையும் வந்து தாய் தெய்வமாக அவர்கள் வந்து வழிபட்டு வருகிறார்கள். இதற்கு இப்பொழுது ஆண்டுதோறும் வந்து விழா எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் திருவண்ணாமலை மோட்டூரில். அடுத்து இந்த தாலியில் புதைத்தல் பண்பாடில் மற்றொரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஏற்கனவே தாலியில் புதைத்தல் என்பது அதாவது தாலி என்பது தாயின் வயிறாக கருதப்படுவது. அதை பற்றி பல அறிஞர்கள் வந்து டிடி கோசாம்பி அவர்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். நம்முடைய தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா, உலகாயுதம் எழுதிய தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயும் மிக தெளிவாக கும்பம் என்பதும், குடம் என்பதும், கரகம் என்பதும், பானை என்பதும் எதனுடைய குறியீடாக மக்களினுடைய பண்பாட்டு வழக்கில் இருக்கின்றது என்பதை பற்றி மிக தெளிவாக அவர்கள் உரைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தாலியில் புதைக்கும் வழக்கம் என்பது எதிலிருந்து இந்த உயிர்கள் தோன்றினவோ, தாயினுடைய வயிற்றிலிருந்து தோன்றிய இந்த உயிர்கள் மீண்டும் தாயினுடைய வயிற்றுக்குள்ளே செல்வதாக ஒரு கருதுகோளில் இந்த தாலியில் புதைத்தல் என்ற இந்த பண்பாடு ஒரு வழக்கத்தில் இருந்திருக்கின்றது என்பதையும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதில் அந்த கழுத்து பக்கம் ரிங் போர்ஷன் சொல்லுவோம், அந்த கழுத்து பக்கம் ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும். இந்த சங்கிலி வந்து அவர்கள் வந்து அழகுபடுத்துவதை, பொதுவாக வாய்ப்பகுதியில் பானைக்கு வந்து ஒரு அழகுபடுத்துதல் இன்று வரை தொடர்கின்ற ஒரு வேலை தான். ஆயினும்
இதனை வந்து அவர்கள் தாயினுடைய தொப்புள் கொடி, அதாவது அந்த மகவுக்கும் தாய்க்குமான ஒரு உறவு சங்கிலியாக இந்த தொப்புள் கொடி காட்டுதல் வழக்கம். அந்த தொப்புள் கொடி விரிந்த நிலையில் இதில் காட்டப்பட்டிருக்கும். மூடிய நிலையில் இருப்பதும் விரிந்த நிலையில் காட்டப்பட்டிருப்பதும் ஓர் உயிர் உள்ளே இருக்கிறது, ஓர் உயிர் பிரிந்து விட்டது என்பதனுடைய ஒரு குறியீட்டு நிலையில் வந்து இது காட்டப்படுகிறது என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்து அதன் பின்பு இந்த அதே தாலியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரண்டு புறமும் மார்பகங்கள் வைத்த மாதிரியான நிலையிலும் வந்து சில தாலிகளை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இந்த தாலி என்பதையே ஒரு பெண்ணின் வடிவமாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள் என்பதாக நமக்கு வந்து புரிகின்றது. அடுத்து இதுதான் அந்த தாலியில பாருங்க, அந்த சங்கிலி வந்து இரண்டு புறமும் அது வந்து விலகி இருக்கும். அப்போ அந்த உயிர் வந்து பிரிந்து விட்டது என்பதாக காட்டுவதன் ஒரு அடையாளமாக இந்த தாயின் வயிற்றினுடைய தொப்புள் கொடி வந்து நமக்கு காட்டப்படுது. இந்த படம், இந்த ஓவியம் வந்து மிகவும் சிறப்பு பெற்ற ஓவியம். காலத்தால் முந்தையதான நமக்கு ஒரு தாய் தெய்வத்தினுடைய ஓவியத்தை காட்டுவது. இது வந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மறையூர், இங்கே தான் மூணாறு பக்கத்தில் மறையூரில் இருக்கக்கூடிய ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஓவியம். இதை சுற்றி வந்து மான்கள் இருக்குது, ஒரு 50 மான்களுக்கு மேலே இருக்கும். அந்த மான்களுக்கு நடுவே இந்த தாய் தெய்வ உருவம் வந்து நிற்கிது. இது சிவப்பு வண்ண ஓவியம். சிவப்பு வண்ண ஓவியம் வந்து காலத்தால் முந்தையது. அதாவது வெள்ளை வண்ண ஓவியங்கள் காலத்தால் பிந்தையது, சிவப்பு வண்ண ஓவியங்கள் காலத்தால் முந்தையது. இதில் என்ன ஒரு இது என்றால், தமிழகத்தில் கண்டறியப்படுகின்ற எந்த ஒரு சிவப்பு வண்ண ஓவியமாகட்டும் அது 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்பு செல்லாது. இது வந்து நீங்கள் வெளிநாடுகளில் கண்டுபிடிக்கின்ற ஓவியங்கள் எல்லாம் லட்சக்கணக்கான ஆண்டுகளை குறிப்பிடுகிறார்கள். அது எந்த வகையிலான தொழில்நுட்பத்தை கொண்டு அவர்கள் அந்த காலத்தை அறிவிடுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆக இந்த ஓவியம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க தாய் தெய்வ வழிபாட்டில் நாம் சொன்ன அந்த ஐரைமலை பாவை, கொல்லிமலை பாவை, அணங்குத்தன்மை உடைய அந்த தெய்வத்தை வழிபடுகின்ற நிலை, இவை எல்லாவற்றிற்கும் ஒரு சான்றாக இந்த மறையூருடைய தாய் தெய்வத்தை நாம் குறிப்பிடலாம். அடுத்து இப்போ இதெல்லாம் வந்து அக இலக்கியத்திலும் புற இலக்கியத்திலும் நமக்கு தாய் தெய்வத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பாடல்கள். இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அணங்கு என்ற சொல் வந்து மிக அதிகமாக கையாளப்பட்டு இருக்கின்றது. பொதுவாக நம்ம அகப்பாடல்களில் குறிப்பிடக்கூடிய அந்த சொற்களை நாம் வந்து அப்படியே நம்பி எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அகநானூற்றிலும் சரி குறுந்தொகையிலும் சரி வந்து நமக்கு அணங்கு என்ற சொல் தான் பயின்று வருகின்றது. இதில் வந்து விரல் கெழு சூழி என்ற சொல் ஒரு முக்கியமான சொல்லாக, விரல் கெழு அதாவது வளமையை தரக்கூடிய ஒரு விரல் என்றால் பெருமை, பீடு, உயர்வு, எல்லா வகையான உயர்வு சொற்களும் அந்த விரல் என்ற சொல்லுக்கு வந்து பொருளாக பாவிக்கப்படும். அந்த வகையில் விரல் கெழு சூழி, கெழு என்றால் அந்த உயர் தன்மைகளிலும் மிக அதிகமான செழுமை உள்ளவள் சூழி என்ற நிலை. இந்த இடத்தில் சூழி என்பது நாம் வந்து சூழி என்பது சூழ் கொண்ட அந்த வேளாண்மைக்கு சமூகத்திற்கான தாய் தெய்வம் என்று நாம் நினைப்போம். ஆனால் அதையும் தாண்டி இந்த இடத்தில் சூலத்தை கையில் கொண்டவள், சூலத்தை கையில் கொண்டவள் என்றால் முதலில் நாம் வந்து கருவி வணக்கம் நமக்கு முதலில். அப்போ சூலம் என்பது எப்பொழுது வருகிறது? இப்போ எடுத்த உடனே இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு இரும்பாலான சூலம் கையில் வந்து விட்டதா? அப்போ அதற்கு முன்பு இந்த சூலத்தினுடைய நிலை தான் நமக்கு அந்த கல்லாயுதம் காட்டுகின்ற ஒரு தன்மை. அப்போ இந்த சூலத்தை கையில் கொண்ட அந்த விரல் கெழு சூழி என்று கொற்றவை வந்து குறிப்பிடப்படுகிறார். அதன் பின்பு கடவுள் ஐரை, கடவுள் என்ற சொல்லே ஐரை என்ற அந்த பெண் தெய்வத்தை குறிப்பிடுகின்றது என்பதை நாம் பதிற்றுப்பத்தில் பார்க்கிறோம். அடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் இந்த காணமர் செல்வி, பொதுவாக நம்ம வந்து காடு என்றாலே முல்லைத்திணைக்குரிய காடை வந்து நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கு காணமர் செல்வி என்பது சுடுகாடு என்பது தான் முக்கியமான ஒன்று. சுடுகாட்டு தெய்வமாக அவள் வந்து பொதுவாக காணமர் செல்வி என்பது அந்த நிலை தான். அதனால தான் வடக்கு நோக்கி இன்னும் பெருங்கோயில்களில் வந்து வடக்கு புறத்தில் அர்த்த மண்டப கோட்டத்தில் தான் கொற்றவையை வைக்கிற வழக்கம். அதன் மணிமேகலையும் வந்து சுடுகாட்டு கோட்டத்தை பற்றி பேசுகிறது. இவை எல்லாம் வந்து சுடுகாட்டினுடைய தன்மையை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், சுடுகாடு என்பது
ஒரு வாழ்வியல் நிலை இழந்த ஒன்றுன்னு நினைக்கிறேன். உண்மையில் இந்த ரீசைக்கிள் இருக்கு இல்லையா, இந்த உலக இயக்கத்தினுடைய சுழற்சி அது மீண்டும் அந்த சுடுகாட்டில் இருந்து தான் தொடங்குகின்றது என்பதை வந்து காட்டுவதாகத்தான் இந்த கானமர் செல்வி, பெருங்காட்டு கொற்றி, அதன் பின்பு இந்த வடவாயிற் செல்வி இவர்களுடைய இந்த தன்மைகள் இது இன்று வரை நாட்டார் வழக்கில் இருக்கிறது. நீங்கள் மயான கொள்ளை என்ற ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்காள பரமேஸ்வரி, சுடலை காளி, எந்த ஒரு தெய்வங்களும் சுடலையிலிருந்து, ஏன்னா நமக்கு வந்து தெரியும் தையோடு நமக்கு வந்து அறுவடை முடிகிறது, அடுத்த சுழற்சி வர வேண்டும். அப்போ மீண்டும் இறப்பிலிருந்து பிறப்பை கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த கோட்பாடு தான் நமக்கு மயானத்தில் இருந்து தொடங்குகிறது. இந்த மாசி பெருவிழாவில் நீங்கள் தமிழகம் முழுவதும் எந்த ஒரு வேளாண் சார்ந்த கிராமங்களிலும் கால்நடை சார்ந்த சமூக ஊர்களிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மயான கொள்ளை தவிர்க்க முடியாத ஒன்று. அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர் தெய்வங்களினுடைய தன்மைகளை கொண்டு அந்த மயான கொள்ளை அங்கு நடத்தப்படும். அப்போ இங்கு கன்னியாகுமரி வரை இது இருக்கின்றது. இங்கு தொடங்கி தொண்டை மண்டலம் தொடங்கி கன்னியாகுமரி வரை இந்த மயான கொள்ளை. அப்போ தைக்கு பிறகு மாசியில் இது தொடங்கிறது என்றால் அடுத்த உற்பத்தியின் அடிப்படை இங்கிருந்து தொடங்குவதனுடைய செயல்பாடு தான் அது குறியீடாக ஒரு வழிபாட்டு சடங்காக இருக்கின்றது. அதனுடைய முன்னோட்டமாக தான் நாம் இந்த தாய் தெய்வத்தை கானமர் செல்வி என்றும் சுடுகாட்டு கொற்றி என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம். அடுத்து இதில் பாருங்கள், அந்த குறுந்தொகையில் பேயம் முதிர் கொல்லி கருங்கற் தெய்வம் குடவரை எழுதிய நல்லியல் பாவை. அதாவது என்னன்னா, இந்த இடத்துல தான் வந்து குடவரை கருங்கல் தெய்வம்னே வருது. அதாவது அந்த கொல்லிமலையில் கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிலை வடிவாக அது வணங்கி இருக்க வேண்டும் என்பதாக நாம் இதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒன்று. மற்றொன்று, அடுத்தது போடுங்க, அடுத்தது கொல்லி குடவரை பாவை, வல்வில் ஓரியோட கொல்லி குடவரை பாவை. அடுத்தது கொல்லி குடவரை பூதம் புணர்த்த புதிதியல் பாவை. அதாவது என்னன்னா, அந்த அந்த குகைக்குள்ள, அந்த மலையில் இருக்கக்கூடிய குகைக்குள்ள ஒவ்வொரு ஆண்டும் வந்து மீண்டும் மீண்டும் புதிதாக ஓவியங்களை வரைந்து அவர்கள் வழிபடுகிறார்கள். அந்த மலைக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் திருவண்ணாமலை பகுதிகளில் பார்க்கலாம். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் பகுதிகளில் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த ஒவ்வொரு சமூகத்தாரும் தங்களுடைய குலதெய்வம் வந்து அந்த மலையில் தான் உறையுதுன்னு அவர்கள் மேலே தாளங்களோடு அந்த ஆடை இழுத்துக்கிட்டு மேலே போகிறாங்க. அங்கே போய் பலி கொடுத்துட்டு கீழே இறங்கி வர்றாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் அவர்கள் அங்கே சென்று அந்த ஓவியத்தை அழித்துவிட்டு மீண்டும் வரைந்து இருக்கிறார்கள். இது ரகசியமாக செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால தான் இதை பூதம் புணர்த்த புதிதியல் பாவை என்று சங்க இலக்கியம் குறிப்பிடுது. அப்போ பூதம்னா என்னது? யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் வந்து இதை வரைஞ்சிட்றாங்க அப்படின்ற ஒரு பொருளில் வந்து இதை நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த ஓவியங்கள் அழிக்கப்பட்டு மீண்டும் அதில் வரையப்பட்டு நமக்கு ஏன் வந்து சிற்பங்கள்லாம் காலத்தால் முன்னோடியாக கிடைக்கலன்னா, இந்த வரைந்து வணங்குதல் என்ற, இன்னும் தொண்டை மண்டலத்தில் நடுவீட்டு தெய்வம்னு இருக்குது, வரைந்து வணங்குதல் என்ற முறை தான் நமக்கு வந்து ஒரு தொன்மையான நிலையாக இருந்திருக்கிறது. அடுத்து இப்போ இது வந்து கீழ்வாலை விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய இந்த தாய் தெய்வம், இந்த நடுவில் இருக்கிறது தாய் தெய்வம், அந்த குதிரை மேலே இருக்கிறதும் ஆண் தெய்வம், அந்த பக்கம் இருக்கிறதும் ஒரு ஆண், நடுவில் இருக்கிறது ஒரு பெண். அடுத்து இதுவும் இந்த 3 பேர் ஆடுறாங்க, இதில் நடுவில் இருக்கக்கூடியது பெண். அடுத்து இது வந்து அந்த பக்கம் அது வந்து ஒரு பெண் பூசாரி. பெண் பூசாரி எப்படி வந்து இந்த இனக்குழுக்களினுடைய அந்த சாமன் சொல்லுவோம், அதாவது பெண் பூசாரிகளினுடைய அந்த தன்மை, மந்திர தன்மை, அதற்கான சடங்குகளை செய்தல், அந்த இனக்குழுக்கு தேவையான அந்த செயல்பாட்டுகளை விளக்குதல், இது போன்ற தன்மையை தான் இந்த ஓவியம் வந்து காட்டுது. அடுத்து இதுவும் அதே தான், இது வெள்ளை வண்ண ஓவியம். அடுத்து இது வந்து இந்த கை கோர்த்து ஆடுகின்ற இந்த தன்மை. இப்போ இது வந்து எங்கேருந்து தொடங்குது? இப்போ நம்ம முதல்ல சிந்து சமவெளியில் பார்த்தோம், சாலுவன் குப்பத்தில் பார்த்தோம், அதன் பின்பு இந்த அதற்கு முந்தைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் ஓவியங்களிலும் நாம் வந்து இந்த நிலையை பார்க்கின்றோம். இவ்வாறாக கைகோர்த்து ஆடுகின்ற இந்த தன்மை இலக்கியத்திலும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம். அடுத்து இதுதான் மிக முக்கியமான ஒரு சிந்து சமவெளியினுடைய ஒரு முத்திரை. இதில் வந்து இந்த பெண்ணினுடைய தலைகீழாக இருக்கின்ற இந்த பெண்ணினுடைய அந்த யோனி பகுதியிலிருந்து ஒரு செடி வெளிவருகிறது.
இது இந்த உலகத்தினுடைய உயிர் உற்பத்தி எல்லாம் பெண்ணிலிருந்தே தொடங்குகிறது என்பதை காட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய மெய்யியல் கோட்பாட்டை விளக்குகின்ற ஒரு ஒரு சீல் முத்திரை. அப்போ இந்த முத்திரையானது நமக்கு அடுத்து காட்டு அடுத்து நமக்கு இங்கே ஆதிச்சநல்லூரில் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அகலாய்வில் கிடச்ச இந்த தாய் தெய்வ உருவத்தில் நமக்கு வந்து இந்த நடுவில் இருப்பவர் வந்து கொற்றவை என்ற பெண் தெய்வம். இதற்கு இந்த பக்கம் இருக்கிறது கரும்பு. அந்த கரும்பின் மேலே வந்து ஒரு கொக்கு இருக்குது, அந்த பக்கம் மான் இருக்குது. கொற்றவையினுடைய ஊர்தி வந்து மான். அப்போ இந்த நீருக்கான தெய்வமாகவும் வேட்டை சமூகத்தின் தெய்வமாகவும் எல்லா நிலைகளிலும், அதாவது 5 திணைகளுக்கும் தாயே தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த ஒரு புடைப்பு சிற்பம் காட்டுது. அப்போ மிக முக்கியமான ஒன்று. அப்போ வேளாண்மையோடு தாய் தெய்வம் தொடர்புடைய ஒரு தன்மையை, ஏன்னா ஆதிச்சநல்லூர் சார்ந்த பகுதிகள் முழுவதும் நமக்கு தாமிரபரணி பொருணையாற்று நாகரிகம் வேளாண்மை செழித்தது. அந்த இடத்தில் வந்து தாய் தெய்வத்தினுடைய வளமையை காட்டக்கூடிய ஒரு சிற்பமாக நம்ம இதை பார்க்கலாம். அடுத்து இதுதான் வந்து அந்த கும்பம் என்று நான் தாலி வந்து எப்படி இறந்தவர்களை புதைப்பதில் வந்து தாயோடு ஒப்பிடப்படுகிறதோ, உயிர்களினுடைய தோற்றமும் தாயில் இருந்து தான் தொடங்குகிறது என்பதை இது வந்து சந்தால் பழங்குடியினர், ஒடிசாவில் உள்ள சந்தா பழங்குடியினருடைய வழிபாட்டு நிலையில் வந்து இந்த மாதிரியான ஒரு குடம் வைக்கப்படும். இந்த குடத்தில் வந்து மாதிரியான ஒரு குழந்தை போன்ற ஒரு உருவம் வரையப்பட்டிருக்கும். இதிலிருந்து தான் உற்பத்தி தொடங்குகிறது என்பது நம்முடைய இன்றைய நாட்டார் வழக்கில் உள்ள கரகமும் இதைத்தான் காட்டுகிறது. ஒவ்வொரு முறையும் கரகத்தை சோடித்து, நாட்டார் வழக்கில் கூறுவார்கள், கரகத்தை சோடித்து கரகத்தை அலங்கரித்து அழைத்து வருதல் என்பது மகவை உற்பத்தி செய்து அழைத்து வருதல் என்பதனுடைய ஒரு பொருண்மையாகத்தான் நாம் பார்க்கணும். அதுதான் நமக்கு வந்து என்னது, இந்த வைதிக தாந்திரிக எல்லா விதமான அந்த சமய வழிபாட்டு நிலைகளிலும் இந்த சக்கர வழிபாடாக நமக்கு இருந்திருக்கிறது, உயிரினுடைய உற்பத்தியினுடைய ஒரு தோற்ற குறியீடு. அடுத்து இப்போ இதுதான் நமக்கு வந்து இந்த முளைப்பாரி. இப்போ அந்த சந்தால் பழங்குடியினர் நாம் காட்டுகின்ற அந்த குறியீட்டு தன்மை தான் நமக்கு இங்கே இந்த முளைப்பாரியாக கரகமாக நம்முடைய நாட்டார் வழக்கில் வந்து வழிபாட்டு நிலையில் இருக்கின்றது. இது எல்லாம் என்னது, உற்பத்தி. அப்போ உற்பத்தியினுடைய துவக்கம் தாயிலிருந்து தான். இதைத்தான் மூல பிரகிருதி என்று தத்துவ கோட்பாடுகள் கூறுகின்றது. சாங்கியம் வந்து அதைத்தான் சொல்லுது. சத்தம், அதாவது தாயிலிருந்து தான், பெண்ணிலிருந்து தான் உலகத்தின் பிரபஞ்ச உற்பத்தி தொடங்குகிறது என்பதை, மூல பிரகிருதியிலிருந்து உற்பத்தி தொடங்குகிறது என்பதை காட்டுகிறது. அதனுடைய சிறிய வடிவமாக நம்முடைய நாட்டார் வழக்கில் இந்த எப்படி உயிர்கள் தொடங்கின்றன என்பதை வேளாண் உற்பத்தியின் மூலமாக அவர்கள் காட்டுகிறார்கள். இதைத்தான் இந்த வேளாண் பயிர்களினுடைய ஒரு கட்டு இருக்கு இல்லையா, இப்போ அந்த அவங்க கட்டி இருக்காங்க பாருங்கள், இந்த கட்டு தான் வந்து கௌரி. இதை தேவி பிரசாத் சட்டோபாத்தியா ரொம்ப அழகாக சொல்வார். கௌரி, இப்போ கௌரி விரதம் என்றெல்லாம் இருப்பாங்க. நம்ம வந்து அதெல்லாம் என்ன நினைக்கிறோம், அது வைதிகம் சார்ந்தது. அது வந்து உண்மையில் நாம் எதை வழிபடுகின்றோம், பெயர் என்னவாக இருந்துட்டு போகுது, ஆனால் உண்மையில் நாம் வழிபடக்கூடிய தன்மை இந்த கட்டு, இந்த தானியத்தினுடைய இந்த கட்டில் இருந்து தான் நம்முடைய உற்பத்தியும் பண்பாடும் தொடங்குகிறது. அடுத்து இப்போ இந்த குறியீடுகள் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் நமக்கு கிடைத்த இந்த பொம்மைகள் தான் தாய் தெய்வ குறியீடுகள். இந்த குறியீடுகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தை அடிப்படையாக பெற்றிருக்கும். முக்கோணம் என்பது நமக்கு தாய் தெய்வத்தினுடைய ஒரு குறியீட்டு நிலை, அதாவது உற்பத்தியினுடைய, உலக உற்பத்தியினுடைய, உயிர்களின் உற்பத்தியினுடைய ஒரு குறியீட்டு நிலை. யோனிக்குமே அந்த குறியீட்டு நிலை தான் ஒரு வடிவமாக கொடுக்கப்படும். அந்த நிலையில் இந்த சிற்பங்கள் எல்லாம் அங்கே இருந்திருக்கு. இவை சடங்குகளுக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அடுத்து இப்போ இதில் நமக்கு கிடைச்ச காசு, தமிழகத்தில் நமக்கு கிடைத்த காசு, இதில் பாருங்கள், அந்த நீங்கள் முதல்ல பார்த்த அதே சித்திரத்தை தான் இந்த முதல் காசும் இருக்குது. அந்த இரண்டாம் காசுலேயே அந்த வடிவம் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து இது அதற்கு பின்பாக உருவங்களாக கட்டமைத்த பின்பு அதே வடிவத்தை அவர்கள் வந்து இப்படி வைக்கிறது. இப்போ அதன் பின்பு இப்போ இது உலகம் முழுவதும் இருக்கின்ற தாய் தெய்வத்தினுடைய அந்த கூறுகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மார்புகள், அகன்ற பெரிய பருத்த வயிறு, ஏன்னா மக்களை பெற்றவர், மக்களுக்கு இவ்வளோ பெரிய மக்களுக்கான தாய் என்ற நிலையில் அவங்க வந்து இந்த மாதிரியான உருவத்தில் தான் உலகம் முழுவதும் காட்டப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் அடுத்து அந்த வகையில் நம்முடைய ஆதிச்சநல்லூர் கிடைத்த இந்த வெண்கல சிலை தாய் தெய்வமும் அதே போன்ற அந்த பருத்த இடை,
பெருத்த வயிறு, அகன்ற பெரிய மார்பகம், இது போன்ற உருவத்தோடு தான் இந்த தாய் தெய்வம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அதே தன்மை தான் நம்முடைய இந்த நாட்டார் வழக்கு அல்லது இந்த விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி என்ற நடுநாட்டு வழக்குகளில் இருக்கின்ற இந்த தவ்வை என்கின்ற தாய் தெய்வம். ஏனென்றால் ஒரு பெண் தெய்வத்தை வந்து வள்ளுவர் குறிப்பிடுறாருன்னா 2 பேரை செய்யோன்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தவ்வை என்ற பெண் தெய்வத்தை வந்து திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார். இந்த தவ்வை என்ற தெய்வம் தான் இந்த தச்சூரில் இருக்கிறது, மணிமங்கலம் எல்லாமே இந்த விழுப்புரம் பக்கம். இதில் பாருங்கள் என்ன மாதிரியான குறியீடு உலகம் முழுவதும் தொல்குடி நிலையில் வந்து வழங்கப்பட்டதோ அதே நிலை தான் நம்முடைய தமிழ் மரபில் இருக்கின்றது. பெரிய வயிறோடும் அந்த பெரிய மார்பகங்களோடும் அவர்கள் இருக்கின்றது. இது வேளாண்மைக்குரிய தெய்வம், அதுதான் அங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று. வேளாண்மை சமூகத்தினுடைய தெய்வம். நம்ம வந்து அதை மூதேவி, மூத்த தேவி என்று அதை வந்து சாடி வெளியே தூக்கி எறிந்த தன்மையெல்லாம் நாம் வந்து பார்க்குறோம். ஆனால் உண்மையில் வேளாண்மை சமூகத்தினுடைய தெய்வமாக அதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அதன் பின்பு இந்த உற்பத்தி தொடங்கி உபரி உற்பத்தி, நகரம், வணிகம் தொடங்கிய பின்பு நிலவுடைமை கொள்கை வந்த பின்பு போர் தொடங்குகிறது. போரினுடைய தெய்வமாக கொற்றவை முன்னிறுத்தப்படுகிறாள். இந்த கொற்றவையினுடைய இந்த தன்மையை தான் நம்ம வந்து சிற்பமாக மாமல்லபுரத்தில் பார்க்குறோம். இந்த கொற்றவைக்கு வந்து கொழுப்பாவெறிந்து மலவர்கள் வந்து அந்த ஆணிரைகளை கவர்ந்து வரும் பொழுது அந்த பராரை வேம்பில் உரையக்கூடிய, நம்ம வந்து அரச மரம் பார்த்தோம். அங்கே சிந்துவெளி நாகரிகத்தில் அரச மரத்துக்குள்ள தெய்வம் உரைகிற தன்மையை பார்த்தோம். சங்க இலக்கியம் நமக்கு பராரை வேம்புன்னு சொல்லுது. அப்போ வேம்பில் இன்று வரை வேப்ப மரம் தான் நம்ம மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பராரை வேம்பில் உரையக்கூடிய அந்த தெய்வத்திற்கு கொழுப்பு எரிந்து, பசுவினுடைய கொழுப்பை எரிந்து அவர்கள் வழிபட்டார்கள் என்பதை தான் அது சொல்லுது. இது வீரமங்கையாக கொற்றவையினுடைய தன்மை. அடுத்து இது சிலப்பதிகாரம் காட்டுற அதே நிலை. அதன் பின்பு இப்போ சிலப்பதிகாரம் 5ஆம் நூற்றாண்டு, அதன் தொடர்ச்சியாக நமக்கு வருகின்ற சமணர்களினுடைய தாக்கத்தில் வந்த இயக்கியர்களுடைய நிலை. முன்னாடி போங்க. இயக்கியர்கள், இந்த சமண யக்ஷிகள், இந்த யக்ஷிகள் எல்லாருமே, இந்த யக்ஷிகளுக்கான ஒரு பல கருத்தாடல்கள் இருக்குது. ஆயினும் சமண பௌத்தம் இங்கு உள்ள நாட்டார் பெண் தெய்வங்களோடு தங்களை இணைத்து கொண்டு அவற்றை யக்ஷிகளாக பரிணமிக்க வைத்தன என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. ஏனென்றால் நீங்கள் வந்து அதற்கான கூறுகளை பார்க்கலாம். பல இடங்களில் வந்து இந்த இயக்கிகள் வந்து உடனடியாக இப்போ பௌத்தத்தில் இருக்கிற யக்ஷிகளோ சமணத்தில் இருக்கின்ற யக்ஷிகளையோ இங்கே இருக்கின்ற மக்கள் வந்து எளிதில் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற பெண் தெய்வங்களோடு தங்களுடைய யக்ஷிகளை இணைத்து அந்த யக்ஷிகள் சமண பௌத்த தீர்த்தங்கரர்களை வந்து வழிபடும் மாதிரியாக அவர்கள் உருவங்களை சமைத்து இந்த தாய் தெய்வ கோட்பாடு, ஏனென்றால் இந்த மண்ணினுடைய தனி பண்பாடு தாய் தெய்வ பண்பாடு. அப்போ இந்த மக்களிடம் தங்களுடைய கோட்பாடுகளை, கொள்கைகளை அறிவிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய அந்த பண்பாட்டில் சென்று தான் அதை சொல்ல வேண்டும். அதற்கு தான் அவர்கள் இந்த தாய் தெய்வ வழிபாட்டை கையில் எடுத்து தங்களுடைய யக்ஷி கொள்கையை அதில் திணித்து அவர்கள் இந்த சமண யக்ஷிகள், அம்பிகா யக்ஷி, பத்மாவதி யக்ஷியெல்லாம் நம்முடைய சிற்பங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன. அடுத்து அதன் பின்பு இந்த பெருங்கோயில்களாக பரிணமித்த பின்பு பெருஞ்சமயங்கள், வைதிக சமயங்கள் தனித்துவம் பெற்ற பின்பு அதில் எழுப்பப்பட்ட கோயில்களிலும் இந்த கும்ப பஞ்சரம் என்ற ஒரு கட்டடக்கலை வந்து காட்டப்படுது. இது வந்து தவிர்க்க இயலாத ஒன்றாக, அதுவும் நீங்கள் பெரிய கோயிலில் ராஜராஜனுடைய கோயிலாகட்டும் சோழ பாண்டியர்களுடைய கோயிலாகட்டும் இந்த கும்ப பஞ்சரம் வந்து காட்டப்படும். இந்த கும்ப பஞ்சரம் என்பது என்னன்னா, கும்பம் என்பது நாம் ஏற்கனவே நான் சொன்னது உயிர்களினுடைய உற்பத்தி, தாயினுடைய வயிறு, அதிலிருந்து தோன்றுகின்ற எல்லாவற்றையும் நீங்கள் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மகர தோரணம் என்ற ஒரு கட்டிடக்கலை அமைப்பு இருக்கும். அதாவது எல்லா விதமான வளமைகளும் அதனுடைய வாயிலிருந்து வரும். அது போன்ற ஒரு கட்டட அமைப்பு அந்த 2வது படத்தில் உங்களுக்கு தெரியும். அப்போ பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி, வளமை அனைத்தும் வந்து இதிலிருந்தே துவங்குகின்றது என்ற அந்த தன்மையை அவர்கள் கட்டிடக்கலையிலும் காட்டி இருக்கின்றனர் என்பது தான் நம்ம இதில் பார்க்குறோம். அதன் பின்பு நமக்கு இந்த அகழாய்வுகள் கிடைக்கின்ற சுடுமண் உருவங்கள் இவையெல்லாம் காலத்தால் பிந்தியவை. ஆயினும் இந்த மரபு வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டே வந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். மற்றொன்று, இதே உடைய அந்த மத்தியம காலத்தில், அதாவது சங்க காலத்திற்கு பின்பு, சங்க காலத்திலே நமக்கு சதி பெண்டீரை வழிபடுகின்ற மரபு நமக்கு இருக்கு, கோப்பெருந்தேவி. அப்போ இந்த தீப்பாய்ந்த பெண்டீராக இருக்கின்ற இப்போ கண்ணகி வழிபாடாகட்டும்,
நம்முடைய இந்த சதி பெண்டியர்களாகட்டும், பத்தினி பெண்களை வழிபடுகின்ற இந்த தன்மை ஆகட்டும் ஒரு தொடர்ச்சியான ஒரு நடுகள் வழிபாடாக நமக்கு தொடர்ந்து இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ நீர் பண்பாட்டிலிருந்து தொடங்கிய இந்த சமூகத்தினுடைய வழிபாட்டு மரபானது நெருப்பு பண்பாட்டையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதனால தான் இந்த பத்தினி பெண்கள், தீப்பாய்ந்த பெண்கள் தான் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து பெண் தெய்வங்களாக இருக்கின்றன. அப்போ அதை வந்து நம்ம குறிப்பிடத்தக்கதாக பார்க்கணும். அடுத்து வந்து இது ஒரு முக்கியமானது, இதோடு நம்ம இதை முடிக்கிறோம். அதாவது எதிலிருந்து தோன்றியதோ இந்த உயிர்கள், மீண்டும் அந்த உயிர்கள் அதோடே முடிகின்றது. ஏன்னா நம்முடைய இந்த இறப்பு சடங்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வந்து இந்த நீர்க்குடம் உடைத்து அந்த சிதைக்கு தீ மூட்டுதல் என்பது, அந்த நீர்க்குடத்தை உடைக்கிறோம் இல்லையா, அது எதை குறிப்பிடுகிறது, எந்த பண்பாட்டை நிலைநிறுத்துகிறது என்றால், தாயின் வயிற்றில் நீர்க்குடத்தில் உருவான அந்த குழந்தை மீண்டும் அது உயிரை நீர்த்து விட்டது என்பதை குடத்தை போட்டு உடைத்து இந்த மக்கள் தங்களுடைய நீர் பண்பாட்டினுடைய ஒரு மெய்யியலை நிரூபிக்கிறார்கள். அதுதான் வந்து இந்த தமிழ் சமூகத்தினுடைய இந்த பண்பாட்டினுடைய ஒரு ஆணி வேராக நாம் வாழ்வியலிலும் மரபிலும் சடங்கிலும் இறப்பிலும் வந்து அதை பார்க்குறோம். அடுத்து இந்த ஐயனாரை, இப்போ நேரம் முடிஞ்சிருச்சு. இந்த ஐயனாரை வந்து இப்போ இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு தாய்வழி சமூகத்தினுடைய அடியை ஒற்றி தொடங்கிய ஆண்வழி சமூகம். இப்போ தாய்வழி சமூகம் உலகெங்கிலும் தாய்வழி சமூகம் நிலவியது. அதன் பின்பு ஆண்வழி சமூகம் தொடங்கியது. அதை பற்றி வந்து மார்க்ஸ், எங்கல்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. ஏன் வந்து தாய்வழி சமூகம் தந்தை வழி சமூகம் மாறியது, அதற்கான காரணங்கள் என்னென்ன, அதற்கான தேவைகள் என்னென்ன என்பதை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்கள் முழுமையாக கூறுவது ஒன்றே ஒன்றுதான்: உபரி உற்பத்தியின் பெருக்கம், கருவிகளின் கையாளுதல் தன்மை, இவை மூன்றுக்குமான தன்மைதான் தாய் வழி சமூகத்திலிருந்து தந்தை வழி சமூகமாக ஒரு சமூகம் மாறுவதற்கான காரணங்கள் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் பெருக்கம் அதிகமாகிவிட்டது. தொல்குடி இனம், அதாவது ஒரு குடி என்பது ஒரு இரத்த உறவுள்ள மக்கள். அந்த இரத்த உறவுள்ள மக்கள் குடிகொண்ட ஒரு இடத்தில் பல்வேறு குடிகள் சேரும் பொழுது அதற்கான உற்பத்தி, அதற்கான உபரி என்பதான நிலையில் இந்த கருவிகளினுடைய தயாரிப்பு தொடங்குகிறது. இரும்பை கண்டுபிடிக்கிறோம், இரும்பினுடைய உற்பத்தி தொடங்குகிறது. அந்த கருவிகளை கையாளுதல், வேளாண்மை கருவிகள் எல்லாம் இரும்பில் செய்யப்படுதல், இது போன்ற தன்மையில் கொஞ்சம் கொஞ்சமாக தாய் வழி சமூகம் மாறி தந்தை வழி சமூகமாக மாறுகிறது. அந்த நிலையில் தோன்றிய, இப்போ என்ன, தாய் இருக்கிறாள், தாய் தான் தலைமை தாங்கிய ஒரு நிலை. மன்றில் அமர்ந்து அவளே தான் வந்து பாதீடு செய்திருக்கிறாள். அந்த பாதீடு செய்த தாய் தனக்கு பின்னால் ஒரு தந்தை வழி ஆண் சமூகமாக வர இருக்கின்ற நிலையில் தன்னுடைய உரிமையை, தாய உரிமையை தன்னுடைய மகவுக்குத்தான் அளிக்கிறாள். அந்த இடத்தில் கணவன் என்பது கிடையாது, அந்த இடத்தில் மகவு, தன்னுடைய மகவு. அப்போ அந்த நிலையில்தான் ஐயன் என்ற ஒரு தன்மை வந்து தமிழ் சமூகத்தில் தோன்றுகிறது. தாயினுடைய மகவாக அதுதான் பழையோள் குலவி கொற்றவை சிறுவ. இது வந்து திருமுருகாற்றுப்படையில் முருகனை குறிப்பிடுகின்ற சொற்களாக இருப்பினும் முருகனும் ஒரு ஐயனே. ஐயன் என்றால் என்ன? தலைவன். என்னை முன் நில்லன் மீன், என்னுடைய தலைவன் முன்னாடி நிற்காத, நின்றா நீ நடுகள் ஆயிருவ. இது திருவள்ளுவர் சொல்றது. அப்போ ஐ என்றால் அந்த இடத்தில் தலைவன், அது பொது சொல். அப்போ எந்த ஒரு இனக்குழு நிலையில் இருந்தும் தோன்றுகின்ற தலைவன். அப்போ இந்த இனக்குழுக்களை எல்லாம் அழித்து மேலெலும்பிய முருகனும் ஒரு ஐயனார். அப்போ அந்த நிலையில் இந்த முருகனுக்கு முந்தைய, ஏன்னா முருகனுக்கு வைதிக சாயம் இருக்குது, அவர் பல நிலைகளை மேம்பட்ட நிலைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில் இருக்கிறார். அப்போ அந்த நிலையே இல்லாமல் தனித்ததொரு அடையாளமாக இன்று வரை தொல்குடி மரபிலே இருக்கின்ற ஒரு தெய்வமாக ஐயனாரை நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மரபில் தான் நமக்கு இந்த கொற்றவை என்னுடைய புதல்வனாக, சிறுவனாக ஐயனை வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து இதுதான் இந்த பழையோள் குலவி என்று சொல்லுகின்ற இந்த தன்மைக்கு இந்த சிற்பம் அது ஒரு சான்றாக நான் வந்து நினச்சிருக்கேன். ஏன்னா இதில் வந்து பிள்ளைக்கு தான் முதலிடம். அவளுடைய அந்த உரிமை எல்லாம், அவளுடைய அதிகாரம், பதவி, ஆளுமை, அவளுடைய அந்த சக்திகள் அனைத்தும் பிள்ளைக்கே செல்லுது.
அப்போ இதுதான் அந்த பக்கம் கடைசியாக இருக்கிற படம் ஐயனார் யானையில் வருதல். இப்போ இந்த நடுவில் இருக்கிறத முருகன் என்று குறிப்பிட இது இப்போ மாமல்லபுரத்தில் இருக்குது. அப்போ இந்த முருகனாகட்டும் ஐயனாராகட்டும் அவர்களுக்கு ஒருமித்த ஒரு பண்பு தான் முதலில் இருந்தது. அதாவது எப்பொழுது வரை? முருகன் இந்த பெருஞ்சமயத்தினுடைய கடவுளாக கருவறைக்குள் செல்லும் வரை. அடுத்து இப்போ இந்த ஐயனாருக்கு வந்து ஒருவர் ஐயனார் அல்ல, பல ஐயனார்கள். அதுதான் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஐயனார் ஒருவர் அல்ல. எவ்வாறு தாய் தெய்வமும் ஒருவர் அல்லவோ அது போன்ற ஐயனாரும் ஒருவர் அல்ல, பலர். இந்த ஐயனாரினுடைய இந்த ஒருமித்த கருவி என்பது என்னன்னா, அவர் கையில் இருக்கின்ற அந்த செண்டாயுதம். இந்த செண்டாயுதத்தினுடைய தன்மை என்ன, அது என்ன சொல்லுகின்றது, அதனுடைய பண்பாடு என்ன என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கருத்தை அது சொல்லுது. அது வந்து ஒரு கால்நடை சமூகத்தினுடைய, அதாவது கால்நடை வளர்ப்பு சமூகம்தான் தாய்வழி சமூகத்தை வந்து அப்படியே அதை மிதிச்சு மேலே வர்ற ஒரு சமூகம். பேஸ்டல் சொசைட்டி கால்நடை வளர்ப்பில் வந்து முல்லைத்திணை, இன்றும் நமக்கு முல்லைத்திணை என்று அந்த காடு சார்ந்த பகுதியினுடைய அந்த தன்மையில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கற்பை முதல்ல வைக்கிறான். அப்போ இந்த பெண்ணினுடைய ஒரு அடையாளமாக சொல்லக்கூடியன்ற இந்த தன்மையில் இந்த தொரட்டு குச்சி நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி நாட்டார்களில் வந்து ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்களாகட்டும் முதியவர்களாகட்டும் பெண்களாகட்டும் கையில் ஒரு தொரட்டு குச்சி வச்சுருப்பாங்க. அந்த தொரட்டு குச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா கால்நடைகளுக்கு வந்து இலத்தலை பிடுங்கி போடுறது. இந்த தொரட்டு குச்சியை கையில் எடுக்கிறவங்க யார்? கால்நடை மேய்ப்பர்கள். அந்த கால்நடை மேய்ப்பர்களுடைய கருவியை தான் ஐயனார் வந்து கையில் வச்சிருக்கிறாரு செண்டாயுதமாக. இதுதான் நம்ம வந்து எந்த சமூகத்தினுடைய எந்த அதாவது நான் 2 சமூகம் சொன்னேன். ஒன்று வேட்டை சமூகம், அடுத்து வேளாண் சமூகமும் கால்நடை உற்பத்தி வளர்ப்பு சமூகமும் 2 சமகாலத்தில் எழுந்த ஒன்று. 2 கண்டுபிடிப்புகள் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டவை. அப்போ இந்த 2 கண்டுபிடிப்புகளில் இந்த சமூகம் இந்த ஆண்வழி சமூகமாக மாறுகிறது. அப்போ ஐயனார் கையில் வைத்திருக்கின்ற இந்த செண்டு என்பது உலகம் முழுவதும் கால்நடை மேய்ப்பர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களால், அந்த சமூகத்தினரால், அந்த சமயத்தினரால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டு பொருளாக இருக்கின்றது என்பது தான் இது காட்டுது. அடுத்து இப்போ ஐயனார் பாருங்க, இவர் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனுடைய சிற்ப வழிபாட்டில் இருக்கக்கூடியவர். எசாலம் என்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஐயனார். அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த கோலம் பாருங்க. இந்த கோலம்தான் மன்று, சங்க காலத்தின் மன்றுகளில் தலைவன் வந்து அமர்ந்து பாதீடு செய்யக்கூடிய நிலை. அவன் வந்து ஆணிரையை இது கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறான். கால்நடைகளை கவர்ந்து வந்து ஆகோல் பூசலில் சென்று கொண்டு வந்து நிறுத்தி அதைத்தான் வெச்சி திணை வந்து சொல்லுது. தொல்காப்பியத்தினுடைய வெச்சி திணை புறத்திணைகள் எல்லாம் அதை தான் சொல்லுது. அப்போ அந்த ஒரு அமர்வு அதை வந்து நம்ம இலக்கியமாக பார்த்தோம், ஒரு காட்சியாக நம்ம எசாலத்தில் இந்த சிற்பமாக பார்க்குறோம். இந்த சிற்பத்தின் அதே வடிவத்தை தான் நாட்டார் வழக்கில் ஐயனார் வந்து எப்படி இருக்கிறார். இப்போ இது வந்து 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு, அது வந்து இப்போ முடிய வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மரபு. அப்போ அந்த நிலை என்பது இருக்கு இல்லையா, ஐயனார், அந்த ஐயன் என்ற தன்மை. இப்போ நீங்கள் ஐயன் என்ற தன்மைக்கு முதல் மரபாக வந்து ஐயா இருக்காங்க, பேராசிரியர் வி அரசையா. அவர் தான் என்னுடைய ஐயன் சமூகத்திற்கு வந்து அணிந்துரை கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான அணிந்துரை. என்னுடைய நூல் வெளியீட்டிற்கு வந்து சிறப்புரை ஆற்றினார்கள். என்னன்னா அதை உணர்ந்து கொண்ட நில உடைமை சமூகத்தின் முதல் தலைவனாக முகிழ்த்தவன் ஐயனார். அந்த ஐயனுடைய சங்க இலக்கிய சொல் கிளார், அந்த கிளார் மரபிலிருந்து தோன்றியது தான் இந்த ஐயன் வழிபாடு என்பதை வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் எடுத்துரைத்தார் என்னுடைய நூலில் அணிந்துரையாக. அது இன்றும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்போ இந்த ஐயன் வழிபாடு என்பது நமக்கு ஆண்வழி சமூகத்தின், குறிப்பாக கால்நடை சமூகத்தினுடைய ஒரு நிலையாக. அப்போ கிளார் மரபு எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரினுடைய நிலத்திற்கும் நீருக்கும் தலைவனாக கிளார் இருப்பார். கிளார் என்பது நீங்கள் இப்போ சொல்லும்போதே அதை நம்ம எப்படி சொல்லுவோம், நிலக்கிளார்னு தான் சொல்லுவோம். அப்போ கிளார் என்பவர் அந்த ஊரில் நிலத்திற்கும் நீருக்கும் உரிமை உடையவர். அந்த நிலத்தையும் நீரையும் அவர் தான் பங்கிட்டு கொடுப்பாரு. அதே மாதிரி வேந்தர்களுக்கும் அவர் தான் வந்து என்ன செய்வார், வேந்து விடு தொழில்னு அதுக்கு பேர். அப்போ வினை வேண்டின் வினை உதவியும் படை வேண்டின் படை உதவியும். ஏன்னா அரசர்களுக்கு மூவேந்தர்களுக்கு படை வேணும்னா இந்த கிளார்கள் தான் படையை அனுப்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் சங்க காலத்தில் நிலையான படை என்பது மூவேந்தர்களிடம் இல்லை. அப்போ மூவேந்தர்களுக்கு படை வேண்டுமென்றால் இந்த ஊர் சார்ந்த வேளாண்மை ஊர் சார்ந்த
கிழார்களிடம் இருந்துதான் இந்த வீரர்களை அவர்கள் பெற்று இருக்கிறார்கள். அப்போ முழுக்க முழுக்க நில உடைமை கொள்கை தோன்றிய பின்புதான் இந்த ஐயனார் என்ற இந்த கான்செப்ட், தலைவன் என்ற ஒரு நிலை வருகிறது. சொத்து, அதைத்தான் வந்து ரொம்ப அழகா குடும்பம் தனிச்சொத்து என்று எங்கெல்ஸ் வந்து எழுதுறாரு. ரொம்ப அதிலிருந்து நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, இந்த ஐயன் சமூகம் என்பது தாய் வழி சமூகம் என்ற பொது உடைமை சமூகத்தினுடைய எல்லா மூலங்களையும் உடைக்கின்றது. அதாவது கொடிச்சி சங்க இலக்கியம் சொல்லும் பொழுது, இதோடு நான் நிறைவு செய்கிறேன், சங்க இலக்கியம் கூறுவது கொடிச்சி முறை முறை பகுக்கும் என்ற சொல். அதாவது கொடிச்சி என்பது குறிஞ்சி திணையினுடைய தலைமாந்தர், தலைவி. அவள் வந்து கொண்டு வந்த, தலைவன் கொண்டு வந்த பொருட்களை முறை முறை பகுத்து கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே வந்து நடக்கிற நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகின்ற புறத்திணைகளில் நடப்பது அவரவர் செயலுக்கேற்றவாறு பகுத்தல் என்பதாக நமக்கு அந்த பாதியிலே அந்த பொது உடைமை இனக்குழு முறையிலிருந்து மாறுபட்டு, தொல்குடி நிலையிலிருந்து மாறுபட்டு, தாய்வழி சமூகத்தினுடைய அந்த வேர்களிலிருந்து சற்று மாறுபட்டு தந்தை வழி சமூகமாக முகிழ்த்து விட்டது. ஆயினும் இந்த ஐயனாருடைய கூறுகள் தாய்வழி சமூகத்தினுடைய எல்லா மரபுகளையும் விட இயலாமல் தமிழ் சமூகத்தினுடைய தனித்துவமாக விளங்குவது அதுதான். ஏனென்றால் இப்போ உலகமெங்கும் நீங்கள் பார்க்கலாம், ஆண்வழி சமூகத்தில் வந்த பின்னாது ஆண் கடவுளர் தான் அதிகம். வேத கடவுளரெல்லாம் ஆணைத்தான் புகழ்கின்றன. ஆனால் இன்று வரை தமிழ் சமூகம் பெண் தெய்வத்தை வந்து முதன்மைப்படுத்துவதும், இன்று வரை நம்முடைய எல்லா வழக்குகளிலும் பெண் தெய்வங்களின் வழிபாட்டு மரபுதான் இருப்பதும் காரணம் ஆண்வழி சமூகமாக முயல்த்த பொழுதும் வேரினை அந்த எந்த வழிபாட்டு மரபும் சடங்கும் நம்முடைய பண்பாடும் கைவிடவில்லை. அதனால் இத்தோடு இந்த உரையை வந்து நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.